Hi friends, welcome to Teach Me IQ. போன வீடியோவில் நம்ம டைம் எப்படி சொல்லி கொடுக்குறதுன்னு பார்த்தோம். இந்த வீடியோவில் அதுக்கு கொஞ்சம் DIY ஒர்க் ஷீட்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் o'clock சொல்லி கொடுங்க. அதாவது 1 o'clock 2 o'clock இதெல்லாம் சொல்லி கொடுங்க. அதுக்கு நிறைய ரெடிமேடாக ஒர்க் ஷீட்ஸே கிடைக்குது. அப்படி இல்லைன்னா நீங்கள் ஈஸியாக வரைஞ்சி கூட சொல்லி கொடுக்கலாம். இது என் பொண்ணு அவங்களே வரைஞ்சி அவங்களே கரெக்ட் பண்ணிக்கிட்டாங்க. அடுத்த ஒர்க் ஷீட் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு கிளாக் மாதிரி ஒரு பிக்சரில் 2 சாய்ஸ் கொடுங்க, 2 டைப் ஆஃப் டைமிங் கொடுங்க. ஸோ அதனால் என்னென்னா இப்போ 3 o'clock 9 o'clock 6 o'clock 12 o'clock இந்த மாதிரி உள்ள கன்ஃபியூஷன்ஸில் இருந்தெல்லாம் குழந்தைங்க கொஞ்சம் வெளியே வருவாங்க. இது ஒரு எக்ஸ்ட்ரா டிப்பு. அதாவது சப்போஸ் குழந்தைங்க வந்து டைம் படிக்க உட்காரல அப்படிங்கிற மாதிரி சந்தர்ப்பத்தில் இந்த மாதிரி அனிமேட்டட் கார்ட்டூனிஸ்டிக் கேரக்டர்ஸில் நீங்கள் கிளாக் மாதிரி வரைஞ்சி காட்டினீங்கன்னா அதை வச்சு கலரிங் ஆக்டிவிட்டியும் பண்ணிக்கலாம், நீங்கள் டைமிங்கும் சொல்லி கொடுத்துக்கலாம். ஒன்ஸ் அவங்க o'clock ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக கிளியராக முடித்ததுக்கப்புறம் 1/2 வாங்க. ஏன்னா சப்போஸ் அவங்க 12 வரை தான் நம்பர் தெரியும் அப்படிங்கிற சந்தர்ப்பத்தில் 30 minutes 20 minutesன்னு சொல்லி கொடுக்குறத விட 1/2 சொல்லி கொடுத்தீங்கன்னா 12 வரைக்கும் நம்பர்ஸ் தெரிஞ்ச குழந்தைங்களுக்கு நீங்கள் சொல்லி கொடுத்துட முடியும். 1/2 சொல்லி கொடுத்த பிறகு அந்த o'clock and 1/2 ரெண்டையும் மிக்சடாக சொல்லுங்கள். அவங்களுக்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு தெரிஞ்சுட்டு தான் இன்னும் அடுத்த ஸ்டெப்புக்கு நம்ம போக முடியும். ஸோ ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி கொடுங்க, எப்படி பெர்ஃபார்ம் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அடுத்த ஆக்டிவிட்டி கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கணுங்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணுறோன்னா லெஃப்ட் சைடில் உங்கள் குழந்தைங்களோட ஃபோட்டோஸ், அவங்க பண்ணக்கூடிய ஆக்டிவிட்டீஸோட ஃபோட்டோஸை நீங்கள் பேஸ்ட் பண்ணுங்கள். அதுக்கு ரிலேட்டடான டைமிங்கை ரைட் சைடில் நீங்கள் எழுதுங்க, இல்லை வரைங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு மெத்தட் ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கப்புறம் அவங்கள மேட்ச் பண்ண சொல்லுங்கள். இந்த ஒர்க் ஷீட் மூலமாக எந்த டைமில் எந்த வேலை செய்யணுங்கிறது உங்கள் மனசில் பதியும். அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கு ஒரு சின்ன லெவலான ரீடிங் ப்ராக்டிஸும் அவங்களுக்கு அதில் கிடைக்கும். இது அதே மாதிரியான இன்னொரு ஒர்க் ஷீட். இந்த ஒர்க் ஷீட்ஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.